போகுது. ஒரு பெரிய பணக்காரனும் தரித்திரனான லாசருவும் 2 பேருமே மரிச்சு போனாங்க. ஆனால் லாசரு என்கிற ஒரு தரித்திரன் பரலோகத்தில் ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறார். ஆனால் பணக்காரன் பாருங்க, வேதனை உள்ள இடம் அப்படின்னு சொல்லி அவர் பாதாளத்தில் வேதனைப்படுகிறார். காரணம் என்னென்னா, அந்த இடத்துல நடக்கிற காரியங்களை நீங்கள் வாசித்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஆபிரகாம் சொல்லுகிறார் அந்த பணக்காரனை பார்த்துட்டு, நீ பூமியில் இருக்கும்போது உன் இஷ்டப்படி உனக்கு சந்தோஷமானபடி நீ வாழ்ந்துட்ட. ஆனால் இந்த லாசர்வோ அப்படி இல்லை. பூமியில் இருக்கும்போது அவர் கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அதனால அவர் இன்றைக்கு தேற்றப்படுகிறார். நீயோ பூமியில் இருக்கும்போது சந்தோஷப்பட்டாயின்னு சொல்லுகிறார். இன்றைக்கி கவனிங்க ஒரு விஷயத்தை, நிறையா நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் எனக்கு அது தரலை, இது தரலை, அவங்களைப் போல நாம் இல்லை, அவங்களைப் போல நான் வாழ முடியல, அவங்களைப் போல எனக்கு ஆஸ்திகள் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனைப்படுறீங்கன்னா, உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கா? நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் சந்தோஷப்படுங்க. ரட்சிப்பு இருக்குது. தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் எனக்கு இருக்குது. இயேசுவை பற்றி நான் அறிந்து கொண்டேன்.